இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் குழாய் மூலமாக வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டம். தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் அனுமதி. சென்னை அடுத்த காட்டுப்பாக்கத்தில் மெட்ரோ ரயில் பில்லர் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளான சம்பவம். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. சென்னை திருவான்மியூர் சிக்னலில் அமைக்கப்பட்ட பசுமை பந்தல் காற்றில் பறப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சம். விபத்து ஏற்படும் முன் சரி செய்ய கோரிக்கை. கல்லூரி மாணவர்கள் மோதலை தடுக்க சிறப்பு குழு அமைக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை. குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் என்றும் கருத்து. பொன்னேரி அடுத்த ஆண்டார்குப்பத்தில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சுமார் 357 கோடியில் 531 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். டெல்லியின் அடக்குமுறைகளுக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அடிபணியாது. பொன்னேரியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நியாயமான நிதியை வழங்குமாறு கேட்டால் கண்ணீர் வடிக்கிறார்கள் என்று கூறுவதா? தாங்கள் அழவில்லை, உரிமையை கேட்கிறோம் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. இப்ப நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. நான் அழுது புலம்பரணும் இல்ல, ஊர்ந்து போய் யார் காலையும் விடறவனும் இல்ல. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். யார் கத்துக் கொடுத்தா? நமக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? நீட் தேர்வுக்கு விலக்கு, தொகுதி மறுவரையறை, ஹிந்தி திணிப்பு இல்லை என்று உறுதியளிக்க முடியுமா? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சரமாரி கேள்வி. நீட் தேர்வில் விலக்கு தருவோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்தியை திணிக்க மாட்டோம்னு உங்களால் உறுதியளிக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம்னு பட்டியல் போட முடியுமா? தொகுதி மறுசீரமைப்பால தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? நாங்க செய்யறது திசை திருப்பல்னா இதுக்கெல்லாம் தெளிவான பதில தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கல? சிறப்பாக செயல்படும் தமிழ்நாடு அரசு மீது வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்புவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பொறுப்பாக இருக்க வேண்டிய எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதிரி கட்சிகள் போல் செயல்படுவதாகவும் சாடல். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற சில எதிர்க்கட்சிகள் பொறுப்பான எதிர்க்கட்சிகளாக நடந்துக்காம தமிழ்நாட்டுக்கு எதிரி கட்சிகள் மாதிரி செயல்படுறாங்க. அவங்க எண்ணம் என்ன? தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கூட்டத்தோடு உறவாடி தமிழ்நாட்டை அடகு வைக்கணும்.
ஒன்றாம் வகுப்பு முதல் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி விதிகளில் திருத்தம் செய்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. இதர மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு தமிழில் தேர்வு எழுதியோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை இல்லை. 2ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழை பயிற்று மொழியாக கொண்டு தேர்ச்சி பெற்றவர்களை தகுதி பெற்றவர்களாக அறிவித்தது தமிழக அரசு. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து ஓபிஎஸ்ஸிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள் இன்று விடுமுறை என்று மழுப்பலாக கூறிவிட்டு சென்றதால் சலசலப்பு. அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சாத்தூரில் அதிமுகவினர் போராட்டம். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம். பதவி விலகு. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா மற்றும் ராகுல் காந்தி பதவி விலக கோரி புதுச்சேரியில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். புகைப்படங்களை எரிக்க முயன்ற போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. தமிழகம் முழுவதும் கிறிஸ்துவ மக்களால் புனித வெள்ளி அனுசரிப்பு. சிலுவை பாதை ஊர்வலம் மற்றும் சிறப்பு திருப்பலியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை. நாட்டில் அமைதி மற்றும் ஒற்றுமையின் உணர்வு எப்பொழுதும் மேலோங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் தியாகம் மற்றும் கருணையை இந்நாளில் நினைவு கூறுவோம் என்றும் புனித வெள்ளியையொட்டி பிரதமர் மோடி எக்ஸ் பதிவு. ராமேஸ்வரத்தில் இயங்கி வரும் தனியார் ரிசார்ட்டில் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான 60 அறைகள் முடக்கம். பண பரிவர்த்தனை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. அரசியலமைப்புதான் அனைத்தையும் விட உயர்ந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரின் கருத்துக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா கண்டனம். பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான ஓட்டுநர் இல்லா 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம். 9 கிலோமீட்டர் தொலைவுக்கான முழுமையான சோதனை ஓட்டம் இந்த மாத இறுதியில் நடைபெறும் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் முதல் குளிர்சாதன புறநகர் மின்சார ரயிலை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதில் தாமதம். சோதனை ஓட்டம் முடிந்து 1 மாதமாகியும் ரயில் பயன்பாட்டிற்கு வராததால் பயணிகள் அதிருப்தி. விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் 2வது நாளாக இன்று திறப்பு. நேற்று பட்டியல் சமூக மக்கள் வழிபட்ட நிலையில் இன்று மாற்று சமூகத்தினர் யாரும் வழிபட வராததால் கோயில் கதவுகள் அடைப்பு. காஞ்சிபுரம் அடுத்த ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் அட்டைப்பேட்டை தொழிற்சாலையில் 6 மணி நேரமாக கொழுந்துவிட்டு எரியும் தீ. 200 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்ததாக முதற்கட்ட தகவல். அரியலூர் அருகே டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த கார் மீது மோதி விபத்து. காரில் பயணித்த 4 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. யுனெஸ்கோவின் உலக நினைவக பதிவேட்டில் கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம் இடம் பிடிப்பு. உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமையான தருணம் என்று பிரதமர் நரேந்திர மோடி நெகிழ்ச்சி பதிவு.
தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. வரும் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை பாஜக இளைஞர் அணியினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா, ராகுல் காந்தியை கைது செய்ய வலியுறுத்தல். விண்வெளி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் நவீன தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவது குறித்து எலான் மஸ்குடன் பேச்சு. இரு நாடுகள் இடையிலான கூட்டாண்மை குறித்து விவாதித்ததாகவும் தனது அமெரிக்க பயணம் குறித்து பிரதமர் மோடி பதிவு. வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீதான துன்புறுத்தல்களை முதலில் தடுத்து நிறுத்துங்கள். மேற்கு வங்க வன்முறைகள் குறித்து வங்கதேச இடைக்கால அரசு அண்மையில் விமர்சித்திருந்த நிலையில் மத்திய அரசு காட்டம். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இயக்குனர் மணிரத்னத்தின் தக் லைஃப் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா. நடிகர் கமல், சிம்பு, AR ரகுமான், நடிகைகள் த்ரிஷா, அபிராமி உள்ளிட்ட பிரபலங்கள் பங்கேற்பு. இந்தியாவின் தொடர்பு மொழி ஆங்கிலம் என்று நடிகர் கமல்ஹாசன் பேச்சு. விருந்தோம்பல் என்பது தமிழனின் 2000 ஆண்டு பழக்கம் என்றும் பெருமிதம். இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இல்லைங்க, இது பாலிடிக்ஸ் தான் இல்ல, இது தமிழனின் யதார்த்தம். அதனால நம்பி and from times of law we've been respected for the host that we bear. விருந்தோம்பல் தமிழனுக்கு பழக்கம், கைப்பழக்கம். 2000 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. So many of my journalist friends. விஜய் கலைத்துறையை விட்டு போக மாட்டார், நடிச்சுக்கிட்டேதான் இருப்பார். சச்சின் பட ரீ-ரிலீஸ் சிறப்பு காட்சிக்கு பின் திரைப்பட இயக்குனர் மிஷ்கின் பேட்டி. கலைத்துறை விட்டு அவர் போகவே மாட்டார். அவர் நடிச்சுக்கிட்டே இருப்பார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நடிக்கணும், என்னை பொறுத்தல ரொம்ப சீரியஸான ஒரு இது. ஆக்சுவலாக அவரெல்லாம் நடிக்கணும். ஆக்சுவலாக அவர் ஒர்க்கும் பண்ணணும், பொலிட்டிக்கலாக ஒர்க்கும் பண்ணணும், அவர் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக அவங்களாம் படத்தை விட்டு போகிறது பெரிய லாஸ். கமல் சார், ரஜினி சார் படத்தை விட்டு போனால் நம்ம அப்படியே ஒத்துக்கவே முடியாது. அது மாதிரி ரஜினி, அஜித்லாம் எப்பவுமே நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு கலெக்டிவான ஒரு பீப்புளோட. நடிகர் ஸ்ரீயின் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவரை பற்றி அவதூறு பரப்புவதை கைவிட வேண்டும். தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வேண்டுகோள்.